ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி என்னென்னா கீரைக்கு பருப்பு எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் பருப்பு இருந்தது. அவசரமாக ரசம் வைக்கிறது நான் எப்படி வைப்பேன்றதை சொல்கிறேன். பருப்பில் வந்து பூண்டு, தக்காளி, 2 சீரகம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதோடய என்ன பண்ணுவேன்னா, தக்காளி போட்டுக்குவேன். ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுக்கணும். கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் வரமிளகா. வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கேன். இப்போ போட்ட அளவில் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன்னா, பருப்பு வேக வச்சது, ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் பூண்டு தட்டினது, புளி ஒரு அரை ஸ்பூனு, உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் இதோட புளி போட்டிருக்கேன். அதோட ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை என்ன பண்ணால் நல்லா கைவிட்டு நல்லா கிளறிக்கணும், நல்லா மசிச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதிலே 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. அதை என்ன பண்ணால் நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஊற்றிக்கோங்க. வேணால் ஒரு பூண்டு கூட தட்டி இதிலையே போட்டுக்கலாம், தாளிக்கிறதுலையே. இது என்ன பண்ணால் கரைச்சதை வந்து வானலுக்கு மாற்றிருக்கேன். தாளித்து இப்பயே கொட்டிட்டேன். கொதித்த பிறகு கூட தாளிக்கலாம், நான் கொஞ்சம் முன்னாடி தாளிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா ரசம் கொதிக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெய் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுங்கள், அது ஒரு தனி சுவை தரும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன், அதை கடைசியாக போடணும். ஆக்சுவலாக ரசத்துக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க 3 கொதி வரணும் அப்படின்வாங்க, அதுதான் கணக்கு. மூணு கொதி வந்தோடனே என்ன பண்ணால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு. ரசம் இப்போ கொதிக்குது. இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரசம். கருவேப்பிலை வரமிளகாலாம் மிதந்துட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு திடீர் ரசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.